இன்சூரன்ஸ் நம்ம போடுறது நமக்கு தான் நல்லது இல்லை. அதனால எங்க குழு உறுப்பினர்கள் 20 பேருமே இன்சூரன்ஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. அதனால சொன்னாங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்திருக்கு நீங்க கட்டணும்னு. எங்க ஹஸ்பண்ட கேட்டா சரி போட்டு வைக்கலாம், நமக்கு தான் ஒரு பின்னாடி நல்லது அப்படின்ட்டு போட சொன்னாங்க. இப்போ வந்து 31/1/2011 எங்க வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு லாரி டிரைவர். எங்களுக்கு 2 பையன், ஒரு பெரிய பையன் வந்து சின்ன பையன். இவன் பிறந்து 4 மாசத்துக்கு கை குழந்தையில எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனார். அதுலேருந்து என் பசங்களை வச்சுட்டு எங்கள் மாமியார் நாங்கள் 4 பேர் தான் வீட்டில் இருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது. இப்போ வந்து இந்த மாதம் 1000 ரூபா இந்த விதவை பணம் கொடுக்கறதுனால அதை வச்சுட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு அந்த பணம் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வச்சு சிக்கனமாக குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறத விட உயிரை விடலான்ற ஒரு கஷ்டம் தான் சார் வருது எங்களுக்கு. வீட்டில் தூங்குறது இல்லை சார். இந்த பிள்ளைங்களோட வேதனையை பார்த்ததே எனக்கு 3 பேருமே இறந்துடலான்ற ஒரு சோழ சொல்லணும். நாங்கள் வந்து எனக்கு கஷ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா நானே இப்போ கேட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களா இஷ்டப்பட்டு இந்த மாரி இந்த வீட்டில் கஷ்டமா இருக்காங்க நம்மளே செய்யணுன்ற முறையில் அவங்க வந்து எங்களுக்கு செய்வாங்க. நாங்கள் வந்து எங்கள் குழு தலைவி சொன்னாங்க, காலையில் உங்களுக்கு செக் வந்துருக்கு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு குழு கூட்டம் போட்டு இந்த செக்கு பணம் வாங்கிட்டு வந்து குழு கூட்டம் போட்டு இவங்களுக்கு என்ன தொழில் செய்யலாமா என்ன செய்யலான்ற ஒரு கூட்டம் போட்டு தான் எதாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால இன்னும் அதை பற்றி டிசைட் பண்ணல சார். பட்டு பரிதாபப்பட்டாலும் இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சு இப்படி இருக்காங்களேன்ற பாராட்டு வாங்கணும் சார். அந்த முறையில எனக்கு யாரு என்ன உதவி செஞ்சாலும் நான் வரதுக்கு தயார் சார்.